வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும். மனசால சிவபெருமான் வேண்டிக்கும் எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு எப்படி தோணும் மைண்டுக்குள்ளே நல்லதாக கேட்டால் எனக்கு ஒரு ஐடியா இருக்கும். பிடிக்காத சில பேர் மட்டும் பொறாமத்தனம் பட்டு இவங்க பாரு யூடியூப் சேனலை வந்து சொல்லிக்கிட்டு ரன் பண்ணி நல்லா போயிட்டாங்க, அது பொம்மை பாடமும் கிம்ம பாடமும் வச்சு அது அட்டர்பிளாப்பாக போய் கிடக்குது. அதனால அவங்களுக்கு அந்த ஒரு சில பேர்த்துக்கு ஒருத்தர் கொஞ்சம் வளர்ச்சி ஆட்டாங்கன்னா பிடிக்காது. இந்த 60 வயசில் போட்டு இந்த அம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, கிளவி அந்த கிளவி இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களே, நம்ம ஏன் போட்டு வரமாட்டேங்குது, நம்மளும் பொம்மை படம் கிம்ம படம்லாம் போட்டு பார்த்தோமே அப்படின்ட்டு அந்த கடுப்பு காண்டில் உன்னுடைய பேர் ஐடி கரெக்டாக இல்லை, அது எனக்கு தெரியல, அது என்ன பேர் என்ன ஐடியா ஒன்று பார்த்தேன். உங்களோட வீடியோவை எப்படி போட்டு எப்படி படி வச்சுருந்தீங்கன்ட்டு. வீடியோ போட தெரியாதவங்களாம் வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. உங்களுக்கு போட தெரியணும், அதுக்கப்புறம் எல்லாமே புரியலாம். நான் ஒன்றுமே படிக்கல, 2வது தான் படித்தேன். ஆனால் நான் பண்ணுறேன் பாருங்கள், அதுங்க தான் தில்லு டேலண்டட் அப்படின்னா அதுதான். நான் இது பெருமிக்க உண்மை சொல்கிறேன். சிங்கிள் மதராக இருந்த என் பொண்ணை MBA வரைக்கும் படிக்க வச்சேன். 10th இருந்து கல்யாணம் சிங்கிள் மதராக இருந்தால் கல்யாணம் பண்ணி வச்சேன். இன்றைக்கி ஒரு வேறு லெவல் பொசிஷனில் இருக்காங்க. சரிங்களா? அது அவங்களும் கஷ்டப்படுறாங்க, அவங்க சும்மா ஒன்றும் இல்லை. என் பிள்ளைங்க கஷ்டப்படு. என் பிள்ளைக்காக நான் இதில் சொல்கிற ஒரு அம்மா இதில் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அவங்க பொண்ணை வந்து ரொம்ப அதீத அன்பு வச்சுருந்துருப்பாங்க. அதே மாதிரி தன் பொண்ணு மாதிரி நினச்சி பேசிட்டுமே அப்படின்னு நினச்சிருப்பாங்க. உண்மை அதுதான். நான் என்ன யாரும் இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த 2 குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு. ஒரு டைம் அது மெசேஜ் பண்ணாங்கன்னா பார்த்தாங்கன்னா அந்த இதை மட்டும் கேட்டு போய் நேரில் போய் பார்த்துட்டு வரலாம். அப்போ அந்த ஒரு மைண்டுக்கு மட்டும் தான் நான் கேட்டேன். நேரில் பார்த்துட்டு நம்மளால் முடிஞ்சது எதாவது செஞ்சுட்டு வரலாம், நாங்களாம் இருக்கிறோமா தகுதிமாரினா அதுக்கு ஒரு மனசு வந்து தகுதிமாக இருக்கலாம். அந்த ஒரு இதுக்காகத்தான் நான் சொன்னேன். அந்த பேசாமல் இருந்தது வந்து உங்களுக்கு பார்த்தா இதாக தெரியலாம். நீங்கள் பேசி இருந்தால் இன்னும் நிறைய பேர் ஹெல்ப் செய்வாங்க. சரிங்களா? அதை நான் ஹெல்ப்புக்காக பேசணும்னு இல்லை, அவங்க மென்டாலிட்டி அவ்வளோதான். அதை அப்படியே வச்சுக்க வேண்டியது. நம்ம வந்து ஒரு பாசமாக எதிர்பார்த்து காசு அனுப்பிச்சதுக்குலாம் நான் ஃபீல் பண்ணலை. அதெல்லாம் அது வேறு பக்கம். அதுக்கு நான் இதுக்கு சொல்லிலாம் காமிக்கல அதில். சரிம்மா, காசு கொடுக்கணுமா பேசுகிறேன் அப்படியே தான் நான் பேசியிருந்தேன்னு பாருங்கள், நல்லா இருந்திருக்கும். நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை. அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை பேசியிருந்தா எல்லாத்துக்குமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு இதுதான் நான் சொன்னேன். யார்கிட்டையுமே பேசலை. ஆனால் சில பேர் ரொம்ப முக்கியமானக்குலாம் பேசுகிறாங்க. அந்த ஃப்ரெண்ட் எனக்கு இதை அனுப்பிச்சி வச்சாங்க, இந்த ஃப்ரெண்ட் இதை அனுப்பிச்சி வச்சாங்க, ஏதோ சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்டுக்கிட்டலாம் பேசுகிறீங்க. அப்புறம் கொஞ்சம் வார்த்தை சரி ஏதோ ஒரு டைம் கிட்ட மெசேஜ் மட்டும் பண்ணாங்க. அது எது அப்போ நல்லா இருந்தாங்க. யூடியூப் பற்றி கேட்டதுக்கு சொல்லித்தரமா வீட்டுக்கு வந்து நான் ஆஃபீஸில் இருக்கிறேன் அப்படின்னாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கார் போயிட்டார். அந்த ஒரு ஆந்தோலனைக்கு தான் நான் சொன்னே, அவங்களுக்கு நான் கொடுத்தேன், நான் செஞ்சேன், அப்படி இவ்வளோ கொடுத்தேன், இவ்வளோ செஞ்சேன், ஏதாவது அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, நான் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து என்னை மதிக்கல, என்னை மதிச்சா நான் கொடுக்கணும், ஏதாவது சொல்லியிருக்கேன்னா பேசலை. அந்த ஒரு காரணத்துக்கு தான் எனக்கு மனசுக்குள்ள வலியாக உண்டாச்சு. இவ்வளோ ஒரு எத்தனை மெசேஜ் போட்டிருப்பேன், கமெண்ட் போட்டது எல்லாம் போட்டிருந்தேன். ஒரு டைம் வாட்ஸ்அப் பாருப்பா அப்படின்னு செல்வலட்சுமி அதில் போட்டிருப்பேன் பார்ப்பான்னு. அந்த ஒரு இப்போ காசு கேட்கறதுக்கப்ப அந்த பேர் நம்பரு இதெல்லாம் போடுறாங்க, மென்ஷன் பண்ணி போடுறாங்க. ஒரு செகண்ட் ஒரு மெசேஜ் பண்ணிட்டா எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கு. பரவாயில்ல, நான் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லியிருப்பேன், அவ்வளோதான். அந்த பொண்ணோடைய ஃபோட்டோ மிஸ்யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. நான் சொல்கிறேன், அதில் போய் நீ நல்லா கேட்டுக்கோ, அதில் நான் என்ன மிஸ்யூஸ் பண்ணேன் அப்படின்னு நீ ப்ரூவ் பண்ணு. நான் கண்டிப்பாக இதை நான் சைபர் கிரைமுக்கு எடுத்துகிட்டு தான் போகிறேன். இன்னொன்று நினச்சேன், சைபர் கிரைமில் போய் அவங்க நம்பரை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலாம் கூட நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளோ ஒரு பாவமாக தெரிஞ்சது. என்னை நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணி நிறைய போட்டிருந்தீங்க. லாஸ்ட் ஒரு லேடி என்ன சொன்னாங்க, அதுதான் கரெக்டு. நீங்கள் திட்டினால நான் வருத்தப்படலை, கோவப்படல. சூர்யா குடும்பத்துக்கு எடுத்துட்டேன், இப்போ இவங்க குடும்பத்துக்கு எடுக்க போனா நல்ல வேலை பேசாமல் வந்து நல்லா போச்சு. ஏய், உனக்கு என்ன தெரியுமா, உன்னை அறிவேட்டு லூஸ் தனமாக வந்து அதில் பேசிக்கிட்டு இருக்கிற நீ யார் முதல்ல பார்த்தியா? பிடிக்கும் எனக்கு என்னை திட்டுறது உனக்கு ரைட்ஸ் கிடையாது. சரியா? உன் வேலையை தான் நீ பார்த்துட்டு போ. என்னை வந்து இனிமேல் பேசாத, அதை பற்றி போட்டுறாத. நான் அப்படி தான் போடுவேன். உன்னை திட்டி போட்டுகிட்டே தான் இருப்பேன், போடவே மாட்டேன். உன் பேர் என்னவோ வெங்காயம் நான் மென்ஷன் பண்ணல, எனக்கு வேண்டாம். உன்னை திட்டிகிட்டே தான் இருப்பேன். நீ கமெண்ட் போட்டே மறுபடியும் சொல்கிறேன், மரியாதை இத்தோடு நிப்பாட்டிடு போடுவேண்டி. அதை நான் உன்னை திட்டி நான் போட்டுகிட்டே தான் இருப்பேன். நீ யார் பெரிய சுண்டக்கா? உன் வீடியோ யூடியூப்ல உன் வீடியோ பார்த்தா தூண் வாந்தி வருதுடி. ஒரு சின்ன குழந்தை, ஒரு 2-3 வயசு குழந்தைக்கோ நல்ல வீடியோ போட்டுரும். அப்படி போட்டு வச்சிருக்கிற அதெல்லாம் ஒரு வீடியோ, அது பார்ப்பாங்க எல்லாரும். ஒன்றும் செட் ஆகலை, விட்டு முடிக்கிட்ட கம்பிட்டுக்கிட்ட அதான் நான் பார்த்தேன். நானும் அதுக்கு ஒரு 4-5 அல்ல கைகள் லைக்கு போட்டோம். அதெல்லாம் ஒன்று பேச லைக் போட்டேன் எனக்கு என்ன, இன்னொன்று போட்டேன் எனக்கு என்ன. என்னைய பேசுனியா, நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். உனக்காக அந்த ரைட்ஸ் கொடுத்தா அந்த அளவுக்கு வலுக்கிற திட்டுற அளவுக்கு. என்னுடைய சின்ன பொண்ணு அந்த கமெண்ட்டை பார்க்கல, நான் சொல்லவும் இல்லை. சொல்லியிருந்தேன் ஆக்ஷன் எடுப்பான். அது என்ன எப்படின்னு சைபர் கிரைம் போனாலே தெரியும். நான் ஆல்ரெடி ஒரு டைம் போய் சூர்யா பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனால் இருந்தாலும் அந்த பொண்ணு இப்போ அம்மா நான் தெரியாமல் பேசிட்டு உங்களைய மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சி விட்டுச்சு.
அதுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்துட்டான்னு சொல்லிச்சு. அதுக்கு தான் நான் பேசுகிறேன். எங்கள் பொண்ணுகிட்ட கேட்டேன், சூர்யா மெசேஜ் பண்ணியிருக்குப்பா, ஃபோன் கூட பண்ணியிருக்குன்னு எடுக்கல, பேசிட்டா வேண்டாமா அப்படின்னு. அதுக்கு அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்கல, பேசுங்க, அவங்க அப்பா இறந்துட்டான்னு சொல்லுதில்ல, பேசிவிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் இருக்குங்க, எதுவும் வேண்டாம் அப்படின்ச்சு. நான் கேட்டுக்கிட்டு தான் பேசினேன். ஃபோன் பண்ணி பேசினேன், ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அப்பா இறந்துட்டாங்கன்னு ஃபீல் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வேலை ஏதோ இருக்குன்ட்டு மெசேஜ் நேற்று கூட பண்ணிச்சு, ஹாய் அம்மா அப்படின்ட்டு. நான் அப்புறமா கால் பண்ணுறேன்டா அப்படின்ட்டு பண்ணல. அவங்க வீட்டுக்காரரும் பேசுகிறாங்க. அவர் யூடியூப் சேனலை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். சில பேர் இந்த மெம்பர்ஷிப் லைவ் போட்டு ரொம்ப தக்கதெல்லாம் போடாங்க. ஏன் அதெல்லாம் போய் பேச? எத்தனை பேர் ஒரு பொண்ணு ஒருத்தர் எனக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. அப்படியே அருகருப்பு தக்கது, அது அருகருப்பு. ஒரு பெண்ணு வந்து அப்படி பப்ளிக்னா மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் போகும். அது யாரும் வெளியே எடுத்து லீக்கு வீடியோ விட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு போய் காட்டி உள்ள சட்டி போட்டுறது வரைக்கும் காட்டிக்கிறாங்க. காட்டினா அப்படியே ஒரு இது பண்ணுற மாதிரி, போகிற மாதிரி, வர்ற மாதிரியும், முன்னாடி ப்ரா போட்டுட்டு 2 பட்டனை கழட்டு 3 பட்டனை கழட்டு, அதெல்லாம் போய் கேளுப்போ. நான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கெட்ட வார்த்தை போடாத, மேலே ஆபாச வார்த்தை எழுதாத. ஏன் யூடியூப்காரர் ஒன்றும் கண்டுக்கல எனக்கு? ஏன் கண்டுக்க முடிட்டாரு? அவங்க செக் பண்ணிட்டு தான் வெளியே வரும். அங்கே போய் அவங்க செக் பண்ணதுக்கப்புறம் தான் வெளியே விடுவாங்க. இல்லை அங்கேயே ஆப்பாயிடுறது. என்ன ஆபாச வார்த்தை பேசிட்டு நீ கண்டுபிடிச்சிட்டா? உன்னை யார் திமுறத்து போய் பேசினேன்? மானங்கட்டு நாய், வாக்கங்கட்டு நாய். இதெல்லாம் மனுஷ பெரிய ஒரு வயசுக்கு கூட ஒரு மரியாதை கொடுக்காம அவங்களுக்கு மன உளைச்சல் பண்ணுறமே. நான் இதான் இங்கே பாரு, நான் செத்தனா நீ தான் காரணம். இந்த வீடியோவில் நான் சொல்ல, நான் செத்துட்டேன்னு வச்சுக்க, மன உளைச்சலாக நீ தான் காரணத்துக்கு, வேற யாரையும் சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு நீ போட சொல்லுது. நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். டெய்லி பிச்சைக்காரி நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். சும்மா விடவே மாட்டேன் நான். உனக்கு உன்னோட சேனல் நடத்துறதுக்கு உனக்கு வக்கு இல்லை. அப்புறம் என்ன மயத்துக்கு வந்து அடுத்தவங்க சேனல் போட்டு அதை வச்சு பாப்புலர்லாம் வந்தியா? நான் ஒருத்தரை காப்பி அடிச்சு நான் வரல இது நான் வரைக்கும். என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய கதையை பற்றி சொல்லியிருக்கிறேன். சூர்யாவுக்கு எனக்கு சண்டை வந்தப்போ இது யார் தப்பு அதிகம், யார் இதுல லாஸ்ட்டுக்கு தெரிஞ்சிச்சுல. ஏன் அவங்க வீட்டுக்காரர் அந்த பொண்ணு லைவ் போட்டு திட்டிகிட்டு இருக்கிறப்ப என்னையா அவங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணேன். தேவையில்லாமல் சூர்யா வந்து லைவ் போட்டு திட்டிகிட்டு இருக்குங்க, தயவுசெய்து கொஞ்சம் ஃபோன் பண்ணி நிப்பாட்ட சொல்லுங்கள், பப்ளிக் பண்ண வேண்டாம் பிரச்சனை அப்படின்னு சொன்னேன். அவர் ஃபோன் பண்ணி சொல்லியுமே அது கேட்கல. இன்னைக்கு சேனல் என்ன எங்கே போய் வந்துருக்குது? என்னுடைய சேனலை வந்து ஒரு சேனலை டிலீட் பண்ணாங்க, இந்த சேனலுக்கு ஸ்ட்ரைக் அடித்தாங்க. நான் அந்த மாதிரி கெடுதல் பண்ண மாட்டேன். ஆனால் இன்றைக்கி அவங்க சேனல் இருக்குது, முதல்ல மாதிரி ஒன்றும் இல்லைல்ல. எப்பாவது லைவ் போடுறாங்க, அதோட சரி, ஏதாவது பண்ணுறாங்களா, பிடிக்கிறாங்களா? லைவ் போட்டால் மொத்தம் 18,000 20,000 பேர் பார்ப்பாங்க லைவ். அதனுடைய லைவை இன்றைக்கி ஒரு 2,000 பேர் 2,500 பேர் பார்க்குறாங்க. நேற்று எனக்கு ஒரு அரை மணி நேரத்துலேயே 2,000 பேர் பார்த்தாங்க. நேற்று நைட்டு ஏதோ கொஞ்சம் நேரம் தூக்க வரையில் போட்டிருந்தேன். அரை மணி நேரத்துக்கு மேலே என்னால் போட முடியல, நிப்பாட்டிட்டேன். ஏன் இப்படி காஞ்சி போய் திருறீங்க? இங்கே பாருங்கள், வளர்ச்சி அடையிறதுக்கு தகுதி இல்லைங்கிற போது பேசக்கூடாது. இன்னொன்று வந்து கருப்பு இதில் அது தெரியும், யார் அப்படிங்கிற எனக்கு தெரியும், என்ன காண்டில் பேசுகிறீங்கன்னு தெரியும். இருக்கட்டும், கடவுள் பார்த்துக்குவார், சரியா? ஐடி மாற்றி போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அப்படியே பயங்கரமாக வந்தாங்க. தூக்கி போட்டு முடிச்சால் அப்படியே கையெல்லாம் நடுங்க வச்சுற மாதிரி ஒரு செகண்டில் எடுத்தாங்க சைபர் கிரைமில். நான் போய் சொன்னேன், 1/2 மணி நேரத்தில் டக்குன்னு வேலை முடிஞ்சுது. நான் வீட்டுக்கு வரக்குள்ள அந்த பொண்ணு லைவ் போட்டு இப்படி காசெல்லாம் இருக்கிறதெல்லாம் போயிடுச்சுன்னு. ஏன் என் காசையும் கொடுக்கல, அதுக்கு தான் போட்டேன். நான் ஓப்பனாகவே பேசுகிறேன். அந்த பொண்ணு பேசிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ஒரு டைம் காட்டுட்டா அது மெசேஜ் இதில். அப்படியே வெயிட் பண்ணுங்க, ஏன்னா இது வேறு தெரியாதா? தெரியவே மாட்டேங்குதே. இந்த இடத்துல சூர்யா வந்து இரு என்ன வைக்கிறது, எப்போ தெரியுதா? எப்போ தெரியல. குட் மார்னிங் அம்மா, நல்லா இருக்கீங்களா? நேற்று வந்து ஃபோன் பண்ணுடா 1 செகண்ட் அப்படின்னு நான் எழுதினேன். அதுக்கு ஹாய் அம்மா அப்படின்ட்டு நான் ஃப்ரீயாக இருக்கப்ப பண்ணுறேன் அப்படின்னு போட்டாங்க. எதுக்கு இப்படி ஒரு கொடுமைத்தனம்? ஏதாவது பண்ண முடியுமா? ஏங்க அவங்க வளர்ச்சி அடைதாங்க, அவங்களுக்கு லக் இருக்குது, போகிறாங்க. ஏதாவது பண்ண முடியுமா? எனக்கு யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், அப்புறம் மோஜில், அதில் தான் இன்னொரு ஆப் இருக்குது. அது மொத்தம் 4 ரன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இதில் வர வருமானம் இதில் வரட்டும், அதில் வர வருமானம் அதில் வரட்டும். அதெல்லாம் போய் பார்க்கலையா நீங்கள்? இது ஒன்று மட்டும் தான் பார்த்தீங்களா? கண்டுபிடிக்கல. ஃபேஸ்புக்கு மானிட்டைஸ் ஆகி காயின் ஏறிக்கிட்டு தான் இருக்குது $. மோஜில் ஆட்டோமேட்டிக் அமௌண்ட்டு அது வந்து 4 நாளைக்கு ஒருக்கா 200 ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சுன்னா எடுத்துக்கலாம். அது லிமிட் 200 ரூபா. எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன் அதெல்லாம் நீங்கள் பார்த்து வேகலை? எனக்கு திறமை இருக்குது, நான் எதில் பண்ணணும்? படிக்கலை. நான் என்ன சொன்னால் படிக்கலை, ஆனால் எனக்கு டேலண்ட் இருக்குது, நான் பண்ணுறேன். 4 ஆப் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன், 2 மொபைலு. இப்போ நான் பேசிக்கிட்டு வந்து OnePlus 55,000, இது வந்து 41,000 விவோ.
இது வாங்கி ஒரு 2-3 மாதத்துலேயே இருக்கும். இந்த மொபைல் வாங்கி 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அசல் நான் சொல்கிறேன், இந்த மொபைல் காசு எடுத்துருப்பேன் யூடியூப்பில். சொல்லுங்கள், எவ்வளோ 2 சேர்ந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போகுது. நான் எடுத்துருப்பேனா? தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. எது கரெக்டானதோ அதில் போய் பேசுங்க. இல்லைன்னா அப்படியே முடிட்டு போயிருங்க. சரியா? நன்றி, வணக்கம், பாய்.